ஓம் சாய்ராம். என்னதான் செஞ்சாலும் வீட்டில் காசு சேரல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, பண கஷ்டமா இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க, வருமானம் வருது ஆனா அது மிகப்பெரிய அளவுல இல்ல, எங்களுக்கும் வீடு காரு வாங்கி பெரிய பணக்காரர் ஆகணும் ஆசை இருக்கு, பட் ஆனா அது எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியல அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, உங்களோட செல்வ வளத்தை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. மிக விரைவிலே உங்க வீட்டில் காசு பணம் நிறையவே சேர ஆரம்பிச்சிருங்க. இது ஒரு ஜோசியர் சொன்ன ஒரு ரகசியம். நான் சொல்ற இந்த ஒரு பூவை மகாலட்சுமிக்கு தினந்தோறும் உங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டில் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட காற்று வீசும், லக்ஷ்மி கடாட்சம் பொங்கி பெருகும், வீட்டில் இருக்க கஷ்டம்லாம் நீங்க வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வரும். அது என்ன பூ அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பொதுவாகவே சுவாமிக்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய எல்லா வகையான பூக்களுமே மகத்துவம் ரொம்பவே அதிகம். அதுலயும் மகாலட்சுமிக்கு ரொம்பவே விருப்பமான பூன்னு பாத்தீங்கன்னா அது செண்பக பூ. இது சுக்கிர பகவானுக்கும் உரிய பூவாகவே சொல்லப்படுது. நம்மளுடைய வாழ்க்கையில செல்வ வளம் அதிகரிக்கணும்னா என்னைக்குமே நமக்கு மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் தேவை. அதோட சேர்த்து சுக்கிர யோகமும் கிடைச்சதுன்னா நாம வேற லெவல்ல டாப் லெவலுக்கு போயிடலாம். இவங்க ரெண்டு பேரோட ஆசீர்வாதமும் கிடைக்கணும்னா நாம செண்பகப்பூ வச்சு நம்ம டெய்லியும் வீட்டில் வழிபடலாங்க. உங்களால டெய்லி செண்பகப்பூ கிடைக்கலனா செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள்ல கிடைச்சா கூட சரி, அன்னைக்கு 2 நாளையும் இந்த பூவை மகாலட்சுமிக்கு வச்சுட்டு நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ரொம்பவே அருமையா பெருகும். ஏன்னா செண்பக பூவை மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்யற வீட்டில் வறுமைங்கிறது நிச்சயமா இருக்கவே இருக்காது. மகாலட்சுமியோட லக்ஷ்மி கடாட்சத்தை பெறுவதற்கு இன்னொரு பூவும் நான் ஒன்று சொல்றேன். அதுக்கு பாத்தீங்கன்னா மறிக்குழுந்து. இந்த மறிக்குழுந்தோட வாசத்திற்கு மயங்காத கடவுளே கிடையாதுங்க. மறிக்குழந்தை வாங்கி பூஜையில் இருக்கும் சுவாமி படங்களுக்கு அலங்காரம் செய்து நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டில் மகிழ்ச்சி பெறும், வீட்டில் தெய்வ சக்தி வசியமாகும். இந்த வாசத்திற்கு உங்க வீட்டுக்கு கெட்ட சக்தியில் எதுவுமே நெருங்காத அளவுக்கு உங்க வீட்டை காவல் காத்து நிற்கும். நிறைய வீட்டில் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையே இருக்காது. கணவனை பார்த்தா மனைவிக்கு பிடிக்காது, மனைவியை பார்த்தா கணவனுக்கு பிடிக்காது, எலியும் பூனம் போல சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இப்படி கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இல்லாம எப்ப பார்த்து சண்டை போட்டுட்டே இருந்தாலும் அவங்க இந்த மறிக்குழந்தை வச்சு அவங்களோட சண்டை சச்சரவுகள் நீக்கி அந்யோன்யமா இருக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். கணவன் மனைவி 2 பேத்துக்குமே ஒரு எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்குன்னா மனைவி தன்னோட தலையிலையும் அவங்களோட திருமாங்கல்யம் அதாவது தாலியில சிறிதளவு மறிக்குழுந்தை சூடிக்கொண்டாலே போதும், கணவன் மனைவிக்குள்ள அந்த அளவுக்கு ஒற்றுமை ஏற்படுங்க. ஸோ உங்களால தினமும் மறிக்குழுந்து அல்லது செண்பகப்பூ வாங்கி பூஜை பண்ண முடியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாரத்தில் 2 நாட்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் இந்த பூவை வாங்கி பயன்படுத்துவது உங்களோட குடும்பத்தோட செல்வ செழிப்புக்கு நன்மை கொடுக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கை உள்ளவங்க இதை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ரொம்ப சீக்கிரமாவே பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். கண்கூடாவே நீங்க இதை பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.